சண்டேனாலே கண்டிப்பாக அன்றைக்கி சாப்பாடு ஸ்பெஷலாக தான் இருக்கும். யூஸ்வலாக செய்கிற இட்லி தோசைக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சண்டே ஸ்பெஷலாக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போகிறோம். பூரினாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான். அந்த உருளைக்கிழங்கு மசாலா நம்ம எப்பவும் செய்கிறத விட டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சூப்பராக வரதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், எல்லோரும் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடுகு மட்டும்தான் சேர்த்து தாளிப்போம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கடுகு கூட சீரகம் சேர்த்து தாளிப்பாங்க. இந்த கடுகு கூட இந்த சீரகம் கூடவே இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்து தாளிச்சிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் சேர்த்த விட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சோம்பு சொல்கிறோம்ல, பெருஞ்சீரகம், அதுதான். நம்ம யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற தாளிப்பு கூடவே இந்த கடுகு கூடவே இந்த சீரகம் சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா விட இது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். என்னடா இதெல்லாம் ஒரு டிப்ஸான்னு நினைப்பீங்க. நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கிற ஒவ்வொரு சின்ன பொருளிலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தனி ருசியும் இருக்கும், அது கூடவே அதுக்கான மருத்துவ குணமும் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சமையலுக்கு சேர்த்துக்கிற இந்த கருவேப்பிலை இருக்குது இல்லையா, இந்த கருவேப்பிலை சாப்பாட்டில் சேர்த்து யாருமே அதிகமாக சாப்பிடவும் மாட்டோம், அதை ஓரமாக தான் ஒதுக்கி வைப்போம். அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு அதை சேர்த்துக்க தவற மாட்டோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ருசியும் அதுக்கான மருத்துவ குணமும். ஏன்னா இந்த கருவேப்பிலை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நம்ம சாப்பிட மாட்டோம்னு தெரிஞ்சுமே நம்ம அதை சமையலுக்கு தவறாமல் நம்ம தாளிப்புக்கு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற கடுகுலேருந்து வெந்தயம், சீரகம், நம்ம தாளிப்புக்கு இந்த ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கிற கொத்தமல்லி, புதினா எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தனி டேஸ்ட்டும் இருக்குது, அதுக்கு ஆனால் மருத்துவ குணமும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ என்ன சமையல் பண்ணாலும் நம்ம எந்த சமையலுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ, எந்த குழம்பாக இருந்தாலும் கூட்டு பொரியல் எது இருந்தாலுமே என்ன சேர்க்கணுமோ அதை தேவையான அளவு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சமையல் டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். நான் சொல்லியிருந்த டிப்ஸை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அடுத்து எப்போ பூரிலையோ உருளைக்கிழங்கு மசாலாவோ செய்யும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு சேஞ்சு தெரியும் நார்மலாக செய்கிறத விட. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டேன். ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்க்கறதுக்கு கொத்தமல்லி காலி ஆகிடுச்சா, இனிமேல் தான் போய் வாங்கிட்டு வரணும். இந்த வாரத்துக்கான காய்கறி எதுவும் வாங்கலையா, இனிமேல் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் வாங்கிட்டு வரணும். இந்த கொத்தமல்லி தானேன்னு பார்த்திங்கன்னா சேர்க்காமல கூட இருக்கலாம், ஆனால் அது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேர்க்குறது ரொம்பவே நல்லதில்லை, அதுலேயும் ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது இல்லை சேர்த்துக்கிட்டதை வரல இருந்தும் சேர்க்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா, கண்டிப்பாக நீங்களும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா பந்து போல் புசு புசுன்னு பூரியும் சுட்டு எடுத்துகிட்டு நல்லா சூடாக இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் சேர்த்து சாப்பிட போகிறேன். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.